மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் வாங்க இன்றைய வானிலைக்குள் போகலாம். குறிப்பாக வெப்பச்சலன இடிமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிக அளவு இருக்கக்கூடும். மாலை நேரத்தில் இடிமழையானது குறிப்பாக மாலை மதுரை மாவட்டம் அந்த தேனி மலைப்பகுதியிலிருந்து உருவாகி மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் திருப்பரங்குன்றம் திருமயம் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையும் உசிலம்பட்டி பகுதியில் சாரல் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலைப்பகுதி, அதாவது கர்நாடகா எல்லைப்பகுதி மற்றும் சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் குறிப்பாக சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது உருவாகும். மற்றும் மாநகரத்துக்கு சத்தியமங்கலம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மலைப்பகுதியில் உருவாகும். மற்றும் அந்தியூர் பவானி சுற்றுவட்டார பகுதியில் மாநகர பகுதியில் மிதமான மழையும் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மலைப்பகுதியில் மலைமேகங்களை உருவாக்கி கொல்லிமலை மற்றும் சேந்தமங்கலம், ராசிபுரம் மற்றும் தந்தையார்பேட்டை, எருமப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாமக்கல் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் மலைமேகங்களை உருவாக்கி குறிப்பாக மாலை இரவு நேரத்தில் உருவாக்கி காற்றுடன் கூடிய கனமழையானது கள்ளக்குறிச்சி மாநகரம் மற்றும் உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், கர்சராபாளையம், சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், சிறுபாக்கம் மற்றும் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். இந்த மலைப்பகுதிகள் அப்படியே பச்சைமலை, பெரம்பலூர் மாவட்டம் பச்சைமலையில் உருவாகி குரும்பலூர், லாடபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெருமாபாளையம் மற்றும் பூலாம்படி மற்றும் அரும்பாவூர், உடுமியம் மற்றும் வேப்பந்தட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக பொன்னமராவதி மலைப்பகுதியில் மலைமேகங்களை உருவாக்கும் மற்றும் துவரங்குறிச்சி மலைப்பகுதியில் மலைமேகங்களை உருவாக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக துவரங்குறிச்சி மலைப்பகுதியில் இருந்து மலைமேகங்களை உருவாக்கி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் அறந்தாங்கி, ஆவருடையார் கோயில், மணல்மேல்குடி மற்றும் கந்தர்வக்கோட்டை மற்றும் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகள், அதற்கு அடுத்தபடியாக மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். விராலிமலை சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழைக்கு எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதாவது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார மலைப்பகுதியில் மலைமேகங்களை உருவாக்கி நத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் குறிப்பாக ராணிப்பேட்டை, வேலூர்லாம் அந்த சித்தூர் மலைப்பகுதி இருக்கும். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மலைப்பகுதியில் இருந்து மலைமேகங்களை உருவாக்கி ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திமிலி அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பள்ளிப்பட்டு மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதியில், அதாவது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர், மதுரமங்கலம், மாண்டூர் மற்றும் பெருநகர் மற்றும் வந்தவாசி, உத்திரமேரூர், செங்கல்பட்டு மாவட்டம் குறிப்பாக அச்சிறைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் சென்னை, மயிலாப்பூர், வடபழனி அதன் சுற்றுவட்டார பகுதி, ஆவடி, பெருங்களத்தூர், தாம்பரம், மண்டலூர், மேடவாக்கம், குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அரியலூர் மாவட்டம் கீழப்பள்ளூர், திருமானூர், ஒட்டக்கோவில் மற்றும் செந்துறை மற்றும் உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கரம்பக்குடி, அபிராமிக்குளம், முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும்
அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம். தருமபுரி, அரூர், கீரப்பட்டி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தூர், ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பேச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, ஒசூர் மற்றும் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள், தேவகனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் கல்சரைப்பாக்கம் மற்றும் ஆரணி அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் போலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சேந்தப்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மழைப்பொழிவு இரவு நேரத்தில் இருக்கக்கூடும். மதியம், மாலை, இரவு நேரத்தில் தொடங்குவதில் தாமதம் மற்றும் தொடங்குவதில் முன்கூட்டி இருப்பதால் கரெக்டாக சொல்ல முடியவில்லை. இருந்த போதிலும் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் பொள்ளாச்சி, அப்பாச்சி கவுண்டரு மற்றும் கிணத்துக்கடவு, மேட்டுப்பாளையம் அன்னூர், மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குறிப்பாக குன்னம், பரவாய், லப்பைக்குடிக்காடு, வேப்பந்தட்டை சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும். மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் செய்யக்கூடியவர்கள் காலை முதல் மதியம் வரை விவசாய பணிகளை செய்யலாம். மதியத்துக்கு மேல் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக விவசாய பணிகளை திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மக்கள் வெதர்மேன்.